இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. முழுதாக வாசிக்கணும்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எதை விட்டு ஓடணுங்கிறாங்க? அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தோன்னா பண ஆசை, அதனால் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க, விசுவாசத்தை விட்டு வலிவு போகிறாங்க. அதனால் நீ ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இதெல்லாம் விட்டுட்டு நீதி தேவபக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் இதை பற்றி கொள்ளும்படியாக நீ நாடு அப்படிங்கிறாரு. நீதி அப்படின்னா சரியான காரியத்தை சரியானபடி செய்வதுதான் நீதி. தேவனுக்கு முன்பாக நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனால் கர்த்தருடைய நீதி நாம் கேட்டு அப்பா நான் என்ன செய்வதில்ல, அவர் என்ன சொல்கிறார் அதுபடி செய்வதுதான் நீதி. நீதியையும் தேவ பக்தியையும், தேவ பக்தி அப்படின்னா என்னென்னா, கர்த்தருக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி எதுனா கரைப்பிடாமல் நம்மை காத்து கொள்ளுகிறது, விதவைகளை விசாரிக்கிறது, ஒன்றுமில்லாதவர்களை விசாரிக்கிறது. இதுதான் தேவ பக்தி. நம்ம ஆலயத்துக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி காணிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நாம் மற்றவர்களுக்காக செய்கிற உதவி சேவை இதெல்லாம் தேவ பக்தி. அப்புறம் விசுவாசம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. விசுவாசம் ஆனது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. அப்போனா நம்ம அவரை நம்புகிறோம்ல, அவரை நம்ம காணாத குறித்து நம்புகிறோம். பரலோகராஜ்யத்தை பற்றியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் காணவில்லை நேரில் கண்ணால், ஆனால் விசுவாசிக்கிறோம்ல, அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். அதனால் ஆபிரகாம் எப்படி காணாதே நம்பினான். மனைவி கற்பை செத்து போச்சு, ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கார் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார்ல, அப்புறம் கட்டாயமாக அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார் விசுவாசித்தார். அதை அவருக்கு நீதியாக ஆண்டவர் எண்ணினார். அதோட அந்த பையனை பலிக்குடு ஈசாக்க பலிக்குடுன்னு சொல்லும்போது கூட அவர் விசுவாசித்தார். கர்த்தர் நம்ம சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு வழியை காட்டுவார். இந்த மாதிரி நமக்கு ஒரு வழியை காட்ட வல்லவர் அவர். நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட போகும்போது அவர் நமக்கு ஒரு புது வழியை திறந்து அதன் மூலமாக நடத்துவார். தான் விசுவாசம். நமக்கு அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்று நாம் நம்பி இருக்குது. அது நடக்கலை, இப்போ நடக்கலை, ஆனாலும் கூட நடக்க போகுது. அப்போ நாம் நம்புறதான் விசுவாசம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே இல்லாமல் உலகத்தொட்டு முதற்கொண்டு அதை யாரும் செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்ணால் கண்டதும் இல்லை, அதை அவங்க கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அதை பற்றி தெரியவே செய்யாது. அவருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு அவர் செய்ய போகிற நன்மையை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் காத்திருக்கிறோம். அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தையும் அன்பையும், அன்பு அப்படின்னா மற்றவங்க மேலே நாம் வைக்கிற அன்புன்னா உள்ளான அன்பாக இருக்கணும். வெளிப்படையாக பேச்சில் மட்டும் நாம் அன்பு செலுத்திட்டு உள்ளத்தில் பகைச்சிக்கிட்டு உள்ளத்தை அங்கே வெறுத்துக்கிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது. அன்புனா நம்முடைய உள்ளான அன்பை அவங்கள்ட்ட வெளிப்படுத்துகிறது தான் அன்பு. பொறுமைனா நம்மை இகழ்வோர் மத்தியிலும், நம்மை தூற்றுவோர் மத்தியிலும், நம்ம நிந்திக்கிறவர் மத்தியிலும், நம்ம வெறுத்து பேசுகிற மத்தியிலும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதான் பொறுமையும் சாந்த குணம் பொறுமையெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று போடலாம். சாந்த குணம்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும், எல்லாவற்றிலும் சாந்தமாக பொறுமையாக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று போலதான் இருக்கணும். இந்த காரியங்களை நீ அடையும்படி நாடு. இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா, உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பார்த்தீங்களா? துட்டு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்ம அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழும்போது அவர் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் அப்படின்னு சொல்லி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருப்பார். இந்த வாழ்க்கை தான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை. எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எல்லாம் என்னுடைய காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்கிறது வாழ்க்கையே ஒன்றுமில்லாத நேரத்திலும் நாம் அவரை நம்பி வாழுகிறோமே, அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதான் நீயோ நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதனால் நீ விசுவாசத்துக்கு நல்ல போராட்டம் போராடு.
நித்திய ஜீவனை பற்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம என்ன இருக்கோ இல்லையோ கர்த்தரை பற்றும் விசுவாசத்திலும் அவர் சொல்கிற வார்த்தைகளில் கீழ்ப்படுதியிலும் தேவ பக்தியிலும் வளர்றது தான் நமக்கு நல்லது, ஆசீர்வாதம். ஆமேன். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு பேசுனீங்கப்பா. இந்த வார்த்தைகள் முடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் சாதிக்க வேறு எதையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாதுப்பா. எதுவும் எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் உங்களுடைய நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாங்கள் நாடுவது தான் நமக்கு பிரியமான காரியம். எங்களுடைய இருதயத்தை சுத்திக்கிறீங்க. அந்த மாதிரி காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை